அன்பர்களே, 12 ராசி கட்டங்களிலே மேஷம் நெருப்பு ராசி, ரிஷபம் நிலம் ராசி, மிதுனம் காற்று ராசி மற்றும் கடகம் நீர் ராசி. அதுபோல சிம்மம் நெருப்பு ராசி, கன்னி நிலம் ராசி, துலாம் காற்று ராசி மற்றும் விருச்சிகம் நீர் ராசியாகும். அதுபோல தனுசு நெருப்பு ராசி, மகரம் நிலம் ராசி, கும்பம் காற்று ராசி மற்றும் மீனம் நீர் ராசியாகும். இவற்றிலே நெருப்பு ராசிகளாகிய மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய மூன்றையும் இணைத்தால் ஒரு முக்கோணம் கிடைக்கும். இவை மூன்றுமே திரிகோணங்களாகும். அதுபோல நிலம் ராசிகளாகிய ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய மூன்றையும் இணைத்தால் ஒரு முக்கோணம் கிடைக்கும். அவை மூன்றுமே திரிகோணங்களாகும். அதுபோல காற்று ராசிகளாகிய மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய மூன்றையும் இணைத்தால் ஒரு முக்கோணம் கிடைக்கும். அவை மூன்றுமே திரிகோணங்களாகும். அதுபோல கடகம், விருச்சிகம் மற்றும் மீனம் ஆகிய நீர் ராசிகளை ஒன்றாக இணைத்தால் ஒரு முக்கோணம் கிடைக்கும். அவை மூன்றுமே திரிகோணங்களாகும். இவற்றிலே ஒருவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது நோய் தரக்கூடிய ஸ்தானமாகும். ஆகவே ஒருவர் பிறந்த லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் என்பது நெருப்பு ராசியாக இருந்தால், நோய் தரக்கூடிய 6ஆம் இடம் நெருப்பு ராசியாக இருந்தால் அவருக்கு வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது நிலம் ராசியாக இருந்தால் அவருக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது காற்று ராசியாக இருந்தால் அவருக்கு மாரடைப்பு போன்ற வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது நீர் ராசியாக இருந்தால் அவருக்கு நரம்பு கோளாறுகள் மற்றும் நீர் சம்பந்தமான நோய்கள் வரலாம். 6ஆம் இடம் எந்த ராசியாக இருக்கிறதோ அந்த ராசியினுடைய பஞ்சபூத தன்மையை பொறுத்து அவருக்கு நோய்கள் வரலாம். அந்த வகையிலே ஏற்கனவே மேஷம், ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொன்னது போக தற்போது மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுனம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகம் நீர் ராசியாகும். ஆகவே நோய் தரக்கூடிய நீர் ராசியாகிய விருச்சிகம் நீர் ராசியாக இருக்கின்ற காரணத்தினாலே மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீர் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் வரலாம். ஆனால் அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்க 2, 10, 12 குரு இருந்தால் அவர்களுக்கு நோய் இல்லை என்பதாகும்.